மோட்டார்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தீபாவளி எங்களோட சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இப்போ அவங்களோட சேல்ஸ் வந்து இந்த தீபாவளி டைம்ல எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னா 1,00,000 வண்டி லாஸ்ட் 30 நாள்ல வந்து வித்திருக்கதா வந்து சொல்றாங்க. சோ இது வந்து இயர் ஆன் இயர்ல 30% வந்து பாத்தீங்கன்னா growthல வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எஸ்யூவியோட சேல்ஸ் தான் இந்த அளவுக்கு சேல்ஸ் நடக்கிறதுக்கான காரணமா வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அதிகமா சேல்ஸ் நடக்குது எஸ்யூவில தான் வந்து இருக்கு. இங்க நெக்ஸான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 38,000 வண்டி வந்து வித்திருக்காங்க. சோ இங்க பஞ்ச் வந்து 32,000 வண்டி வித்திருக்காங்க. 38,000 32,000 வண்டி பாத்தீங்கன்னா வித்திருக்காங்க. நெக்ஸானோட அந்த இயர் ஆன் இயர் growth பொறுத்த அளவுல 73% இயர் ஆன் இயர்ல growth ஆகுது. இங்க பஞ்ச பொறுத்த அளவுல 29% இயர் ஆன் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா growth ஆகுது. EV சேல்ஸ் பொறுத்த அளவுல 37% இயர் ஆன் இயர்ல growth ஆகுது. 10,000 வண்டிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் வந்து சோல்ட் ஆயிருக்குதா வந்து சொல்றாங்க இந்த லாஸ்ட் 30 நாள்ல. சோ இந்த 30 நாள் சேல்ஸ் பொறுத்த அளவுல எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கம்பெனியோட சிஓ ஆன சைலேஷ் சந்திராவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க ஃபெஸ்டிவல் டிமாண்ட் நல்லா இருக்கு. இந்த ஜிஎஸ்டி டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணுது. சோ நல்ல ஒரு சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. எங்களோட இந்த ரெஸ்ட் ஆஃப் இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026 ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா தான் வந்து இருக்கும். ஏன்னா என்கிட்ட புது புது ப்ராடக்ட் பைப்லைன் வந்து இருக்கு. ப்ராடக்ட் லான்ச் வந்து பாத்தீங்கன்னா இங்க வெயிட்டிங்ல வந்து இருக்கு. சோ அந்த லான்ச்சும் வெயிட்டிங்ல இருக்கு. மக்களும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்றாங்க. சோ எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு ஒரு பெரிய அப்டேட்டா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீசன் வந்து அமைஞ்சிருக்கு.